சரி பவானி, நீ ஊர்லயே இரு. நான் சொல்றப்ப இங்க வந்தா போதும். நான் காரணமா தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோயேன். சரி சரி, நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். சார், என்னாச்சு சார்? உங்க வைஃப் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் ருத்ரா. அவ மைசூர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கா. ஓகே சார். மேடம், வா வேலு. என்ன வேலு, நீங்களும் எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் தான் சார் இங்க வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் இவங்க எல்லாரும் இங்க தான் இருக்க போறாங்க. அதுக்கு தான் வர சொன்னேன். அது ஓகே தான் ருத்ரா, ஆனா இங்க எப்படி? இங்க செல்லுக்குள்ளேயே இருக்கட்டும் சார். 2 செல்லும் ஃப்ரீயா தானே இருக்கு. ஹலோ, நீங்களாம் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விட்டு ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்போ என்ன உங்க பிரச்சனை? நீ பாட்டுக்கு உன் வீட்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இங்க தங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த நேரத்துல இவங்க வீட்ல இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் சேஃப். அதனால தான் நான் வர சொன்னேன். அதுக்காக இங்க எப்படி உங்களை தங்க வைப்ப? அதுவும் செல்லுக்குள்ள? கண்டவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போறதுக்கு இது ஒண்ணு லாட்ஜ் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அக்யூஸ்ட் மட்டும்தான் செல்லுக்குள்ள இருக்கணும். ஏன், இது கூட உனக்கு தெரியாது? யோ கான்ஸ்டபிள், வாயா இங்க. என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போற? யோ, நான் எங்க அடிச்சேன்? ஆ, நீ எங்க இடிச்சியா? அப்ப இடிக்கலையா? சொல்லியா? போலீஸ மரியாதையா பேசு. ஆமா, இவரு பெரிய கலெக்டர், இவர்கிட்ட மரியாதையா பேசுவாங்க. குடியா, ஃபைல் இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டியா?